முருகனின் திருவினையாற்று யுத்தம். முருகன் ஆறுபடை வீடுகளில் வெற்றி கொண்ட பின் பழைய பாவங்களை விட்டு மீள முடியாத ஒரே நகரம் திருவினையாற்று. அங்கு ஒரு அசுரகுலம் வினைமாலி என்னும் சக்தி மூலம் மனிதர்கள் மீது பாவங்களையே பந்தமாக கட்டிவைத்துள்ளான். முருகன் அந்த வினைகள் உருவாகி மனித உடலில் வாழும் வினையாவிகளை அழிக்க ஒரு உள்மன உளவியல் யுத்தத்தை நடத்துகிறார். வினைகள் கட்டிய நகரம் திருவினையாற்று ஒரு நகரம். அது புனிதமல்ல, பாவம் கட்டிய நகரம். மக்கள் தவறு செய்கிறார்கள், ஆனால் உணர்ந்தே செய்கிறார்கள். வினைமாலி என்ற அசுரன் மக்களின் நெஞ்சில் பாவங்களை தழுவி வைத்துள்ளான். முருகன் அந்த நகரம் நசிக்க வேண்டாமே, உள்ளங்கையில் இருந்து மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறார். வினை ஆவிகளின் வெளிப்பாடு. 5 முக்கிய வினை ஆவிகள்: மோகம், மதம், அருவம், சுய நம்பிக்கையின் மாயை, பொய் நம்பிக்கை, பகைமை. அவை மக்கள் மனதிலேயே வாழும். முருகன் அந்த மனவுலகத்தில் யாத்திரை செய்கிறார். அவர் மனங்களை கிளான்ஸ் செய்யும். உளவியல் யுத்தம், வேலின்றி வாக்கு யுத்தம். முருகன் வினை ஆவிகளை யுத்தத்தால் அல்ல, உண்மை வார்த்தைகளால் வெல்ல முயற்சிக்கிறார். ஒவ்வொரு ஆவிக்கும் அவர் ஒரு பதில் தருகிறார். மோகம் என்பதற்கு அவர் சிந்தனையின் தூய்மை. மதம் என்பதற்கு தாழ்மையின் வெற்றி. 7 குணாதிசய சோதனைகள். முருகனுக்கே சோதனைகள் வருகிறது. 1 கோபம், 2 சோகம், 3 பயம், 4 பரிகாசம், 5 ஒதுக்கல், 6 கர்வம், 7 தளர்ச்சி. அவர் அதையும் தாண்டி நடுவெளியில் தன்னைத்தானே காட்டுகிறார். அருள் உள்ளிடத்தில் பிறக்கிறது என்பதை காண்பிக்கிறார். வினைமாலியின் விழிப்பு. வினைமாலி தோற்கிறான். முருகன் கூறுகிறார், பாவம் என்பதை நாமே உருவாக்குகிறோம். நம்மிடம் தான் மாறும் திறன் இருக்கிறது. அந்த நகரம் புனித நகரமாக மாறுகிறது. மக்களின் மனதில் தூய்மை கூட்டல் கருணை கூட்டல் பக்தி பிறக்கிறது. முருகன் திருவினையாற்றில் வேல் தரிசனம் அளிக்கிறார்.